நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். மே 19. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 43 முதல் 51 வரை உள்ள வசனங்கள். பாகுபாடு காட்டாத கர்த்தர். சுதேசிக்கும் உங்களிடத்தில் தங்கும் பரதேசிக்கும் ஒரே பிரமாணம் இருக்க கடவது என்றார். வசனம் 49. தேவன் பாகுபாடு காட்டுகிறவர் அல்லர். ஆயினும் தம்முடையவர்களுக்கும் தம்முடையவர்கள் அல்லாதோருக்கும் வேறுபாட்டை காண்பிக்க விரும்புகிறார். தம்முடைய நியமங்களை முறையற்ற வகையில் நிறைவேற்றப்படுவதையும் அவர் விரும்புகிறதில்லை. ஆகவே சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாயிருக்கிற தேவனுடைய வீட்டில் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை புதிய ஏற்பாட்டில் தெரிவித்திருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்முடைய விருப்பப்படியெல்லாம் வாழ நினைக்கிற ஒரு விசாலமான வழி அல்ல. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று போதிக்கப்படுகிற ஓர் இடுக்கமான வழி. கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, பஸ்காவின் நியமமாவது என்று தொடங்கி 3 வகையான மக்கள் இதில் பங்கு பெறக்கூடாது என்று கூறுகிறார். அந்நிய புத்திரர்கள், அடிமைகள் மற்றும் கூலியாட்கள். இதற்கான காரணம் வெளிப்படையானது. விசுவாச குடும்பமான ஆபிரகாமின் பிள்ளைகள் மட்டுமே தேவ கிருபையின் விடுதலையில் பங்கு பெற்றனர். அவர்களால் மட்டுமே அதை நினைவு கூற முடியும். ஆயினும் அந்நியர்கள் தொடர்ந்து இஸ்ரவேலோரோடு தங்கியிருக்க சம்மதித்தால், பஸ்காவை புசிக்க ஆசைப்பட்டால், உடன்படிக்கையின் அடையாளமாகிய விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டு பங்கு பெறலாம். கர்த்தர் தம்முடைய மக்களோடு மக்களாக அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலருடைய காணியாட்சிற்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்துவத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியருமாயிருந்த நம்மை ஒரு புதிய மனுஷனாக சிருஷ்டித்து தம்மோடு ஒப்புரவாக்கினார் என்பது எவ்வளவு ஆச்சரியமான காரியம். பணத்தால் வாங்கப்பட்ட நிரந்தர அடிமைகளும் விருத்த சேதனம் பண்ணின பிறகு பஸ்காவில் கலந்து கொள்ளலாம். இவர்கள் இஸ்ரவேலருக்கு சொந்தமானவர்கள். தேவன் நம்மையும் தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஒரு காலத்தில் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்த நாம் இன்று தேவனுக்கு அடிமைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இது நாம் முற்றுமுடிய தேவனுக்கே சொந்தமானவர்கள் என்பதை தெரிவிக்கிறது. நாம் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்துவை நினைவு கூற தகுதியாக்கப்பட்டிருக்கிறோம். எந்த கூலியாலும் பஸ்காவை உண்ணக்கூடாது. வேலைக்காரன் கூலிக்கு வேலை செய்கிறான். மீட்பை பணத்தால் சம்பாதிக்க முடியாது. கிரியை செய்யாமல் துன்மார்க்கரை நீதிமான் ஆக்குகிறவரை விசுவாசிக்கிறவனுக்கு அவனுடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்படும். கிருபையை புறக்கணித்து பரலோக பாக்கியத்தை சொந்த கிரியைகளால் முயற்சி செய்கிறவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களே. இவர்களுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. விருத்தம் சேதனம் செய்யப்படாத எவரும் பஸ்காவை உண்ணக்கூடாது. இது புறஜாதியாருக்கு பொருந்துவது போல இஸ்ரவேலருக்கும் பொருந்தும். விருத்த சேதனம் உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறது. கிருபையின் உடன்படிக்கையை சேர்ந்தவர்கள் மட்டுமே கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற முடியும். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் மனம் திரும்பி கிறிஸ்துவிடத்தில் நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பவர்களால் அவரை உள்ளபூர்வமாக நினைவு கூற முடியாது. முறிக்கப்படாத எலும்புகள் சுட்டி காட்டுகிற கிறிஸ்துவின் பரிபூரணத்தை எவ்வித பாகுபாடும் இன்றி விசுவாசிகள் என்னும் ஒரே பிரமாணத்தின் கீழ் அனுசரிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவ்வாறே செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.